திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை மிக அருமையாக சொற்பொழிவாக வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பூழியகோன் வெப்பொழித்த புகழியகோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஆழி திருநாமம் மந்தொண்டர் பதம் போற்றி, திருவாத ஊர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா தொடங்கலாமா? வானம். திருச்சிற்றம்பலம். அந்தருக்கு அடியார் அனைவரையும் வணங்கி குருநாதரையும் வணங்கி மணிவாச பெருமான் அருளால இன்னைக்கு திருச்சாளல்ல திருவாசகத்துல பார்க்க போறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சிவாய். திருச்சாளல 4வது பாட்டு. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடி செய்தான் காணேடிங்கிற. அதாவது இலங்கை மன்னன் ஏற்கனவே நம்ம பார்த்தாதான் இலங்கை மன்னன் தன்னுடைய புத்த மதத்துக்கு மாற்றணும்னு சொல்லி மணிவாசகரோட வாக்குவாதம் செய்யறதுக்காக வரான். புத்த பிக்குகளை கூட்டிட்டு வரான். அப்ப இவரு தன்னோட கேள்விக்கெல்லாம் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவனுடைய ஊமை பெண்ணை பேச வச்சுட்டாரு மணிவாச பெருமான். ரொம்ப சைவத்தை இழித்து பேசின அந்த புத்த பிக்குகள்லாம் ஊமையா போயிட்டாங்க. உடனே அந்த இலங்கை மன்னன் மணிவாச பெருமான் காலில் விழுந்து வணங்குறாரு. அப்புறம் திரும்ப அந்த பேசாமல் ஊமையா போன அந்த புத்த பிக்குகளுக்கு திரும்பவும் பேசும் தன்மையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாருமே சைவத்துக்கும் மாறுறாங்க. அப்படி பாடப்பட்ட பாடல் தான் இந்த திருச்சாளல். அத்தனைய வன்மையுடைய வலிமையுடைய பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடிச்செய்தான் காணடிங்கிறார். அவன் என்ன சொல்றா, ஒரு தோழி கேட்கிற மாதிரி அதுக்கு இன்னொருத்தி பதில் சொல்ற மாதிரியே தான் இந்த பாடல்கள் அத்தனையுமே வரும். நீ சொல்லக்கூடிய தலைவன் தனக்கு கீழா இருக்கக்கூடிய நான்முகன் எம்பெருமானால நியமிக்கப்பட்ட பணியின் பொருட்டு நியமிக்கப்பட்டவன். அவனோட தலையை கிள்ளி மன்மதனை எடுத்து சாம்பலாக்கி யமனை காலால உதைச்சு அதாவது சந்திரனை தரையில போட்டு தேய்ச்சு இப்படி கலங்கத்தை உண்டாக்கி துன்புறுத்தினானே. அவங்க உடம்புல ஒரு மடுவை ஏற்படுத்திட்டானே. இந்த வடு நிலைத்து இருப்பதுனால உன்னுடைய தலைவனுக்கு பழிச்சொற்கள் வராதான்னு கேட்கிற. அவன் திருப்பி பதில் சொல்றா, நீ அறியாமல் பேசுறான்னு சொல்லிட்டான். நயனங்கள் 3 நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாலலோகம். நீ அறியாம பேசுற. என்னுடைய தலைவன் நயனங்கள் கண்ணு 3 அவன் 3வது கண்ணு எதையும் ஊடுருவி செல்லக்கூடிய ஞானக்கண். பெருந்தவறு செய்யும் போது அதை எரிக்கவும் செய்யுங்கிறார். அவன் நான்முகனை ஏன் கிள்ளுனாருன்னா 5 தலை இருக்குன்னு செருக்கோட வீரபத்திரரை பார்த்து ஏழையை நகையாட. அதனால அந்த தலையை தன்னோட நகத்தாலதான் கிள்ளுனார். உலகத்தையே படைச்சு இந்த உலக உயிர்களை படைக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு தன்னோட தலையை இன்னும் படைச்சுக்க தெரியல. அடுத்து அனங்கன்னு சொல்றார். அனங்கன்னாக்க மன்மதன். தேவர்கள் சொல்ல கேட்டு இறைவனோட தவத்தை கலைக்க முற்பட்டான். ஏன்னா அசுரனோட தொல்லை ஜாஸ்தியா போச்சு. சிவசக்தி இணைந்தாதான் சிவாம்சமுடைய ஒரு குழந்தை வேணும். அதுதான் இந்த அசுரனை அழிக்க முடியும்.
அதுக்காக அப்ப மன்மதன் தயங்கிதான் போறான். வேற வழி இல்லாம போனாலும், அதாவது ஐம்புலன்களையும் வென்றவர் எம்பெருமான். அப்ப அவரோட தவத்தை கலைக்க இவனால முடியாது. அது ஒண்ணும் பண்ணாது. அந்த அம்பு ஒண்ணும் பண்ணாது. ஆனாலும் தவத்தை, அவனோட நோக்கம் சரியாக இருந்தாலும் தவத்தை கரைக்கிறது, அதாவது தவத்தை கலைக்கும் நோக்கோடு அம்பு விட்டதுனால அவன் எரிக்கப்பட்டான். அடுத்து யமன் சொல்றார். அந்தகன்னா யமன். யார் இவருன்னு பார்க்காம மார்க்கண்டேயன் யார்கிட்ட அடைக்கலம் இருக்கிறாங்கிற சிந்திக்காம அகந்தை காரணமா, தனக்கு உள்ள பதவியின் உள்ள அதிகாரம் காரணமாக மார்க்கண்டேயன் மேல அம்பு எய்யும். அப்ப அவன் சொல்றாரு, அதனால ஏதாவது எம்பெருமானை சரணாகதி அடைஞ்சவன இவன் பதவியின், தனக்கு இருக்கிற பதவியின் பொருட்டு அவன் மேல அம்பு எய்ததுனால, அதாவது பாசக்கயிறை வீசினதுனால அவரை எட்டி உதைச்சார். அடுத்து சந்திரனை சொல்றார். தச்சன் சைவ நெறிக்கு மாறாக இறைவனை மதிக்காம யாகம் பண்றான். அப்ப தச்சன் வேள்வியில இவன் அந்த அவி உணவுக்கு ஆசைப்பட்டு சந்திரன் கலந்துக்கிறார். அதனால அவரை இது பண்ணார். அப்ப நால்வர்ல ஒருத்தனுக்கு செருக்கு பிரம்மாவுக்கு, அடுத்தவனுக்கு சொந்த புத்தியில அப்ப அடுத்தவங்க சொல்ல கேட்டு நடந்தான் மன்மதன். இன்னொருத்தனுக்கு கடமைங்கிற பேர்ல தன்னுடைய எல்லை மீறின அகந்தையின் காரணமாகவும் அடுத்தவன் அந்த அபிஷு உணவின் மேல ஆசைப்பட்டதுனால போனான். அப்ப எம்முடைய இறைவன் இவர்களை தண்டித்தானே தவிர கொல்லலை, அதனால அப்படிங்கிறார். இப்போ ஒரு தகப்பனாரு தன்னோட குழந்தை தப்பு செஞ்சா தண்டிப்பாங்களா, தண்டிக்க மாட்டாங்களா? கட்டாயம் தண்டிப்பாங்க. அது மாதிரிதான் எம்முடைய இறைவன், அதாவது மக்களை தண்டித்தல் தகப்பனுடைய கடமைங்கிறனால அது அவருக்கு பழிச்சொல் இல்லைன்னு சொல்லிட்டான். அடுத்தவ கேக்குறா, தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி, தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்த அருளி கொடுத்த அருள் அங்கு எச்சனுக்கு மிக தலை மற்ற அருளி நான் காண்சால் அப்படிங்கிற. தக்கனையும் எத்தனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கன வந்தவர் தம்மைங்கிறார். அதாவது தச்சன் வேள்வியில ஈசனால அனுப்பப்பட்ட வீரபத்ரர் 3 காரியங்களை செய்யறார். அது என்னன்னா, தச்சனையும் எச்சன்னா அந்த தலையை அறுத்துட்டார். அப்ப மானிட முனிவர்கள் என்ன செஞ்சாங்க, வந்த தேவர் கூட்டத்தையும் தண்டிச்சு அதுக்கப்புறம் அருள் செய்யறார். மானிட கூட்டருங்க அங்க இருந்து அவங்களை எல்லாம் தலை தெரிச்சு ஓடுமாறு செய்யறார். அப்ப அடுத்தது என்ன சொல்ற, தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்து அருளி அருள் கொடுத்த அங்கு எச்சனுக்கு மிக தலை மற்றும் அருளினான்ங்க. எச்சன்னா அந்த வேள்விக்கு தலைவனா இருக்கக்கூடிய. அப்ப வந்த தேவர் கூட்டத்தை தண்டித்து பின் அருளியவர் தச்சனை பொறுத்தவரையும் அவனுக்கு ஆட்டுத்தலைய கொடுக்கிறார். அப்ப தேவர்கள் அமரர்கள் அவர்களை தண்டித்தாரே தவிர அவங்கள கொல்லலேங்கிறார். அடுத்து அலரவனும் மாலவனும் அறியாமே அலல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிடனும் நின்றிலனில் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிர்வான்கான் கான். அதாவது திருமாலும் நான்முகனும் தங்களுக்குள்ள யாரு பெரியவங்கன்னு போட்டி வந்துருச்சு. யாரு அப்ப அவங்க ஏத்தாப்புல இன்னதுன்னு அறிய முடியாதபடி அண்டத்துக்கு மேலும் கீழுமா ஒரு நீண்ட நெருப்பு தளல் இருக்கு. அப்ப 2 பேரும் அடிமுடி தேடி போறாங்க. அப்ப அடிமுடி தேடி போன அவங்களால காண முடியல சொல்றாரு. அண்டமுறை நின்றது என்னன்னா, அப்ப அப்படி நிக்கலைன்னா தன் சலமுகத்தால் ஆங்காரம்ங்கிறார். இப்படி அவ எம்பெருமான் ஏன் நின்னாரு அப்படின்னு அவ கேட்டதுக்கு சொல்றா, அப்படி எம்பெருமான் நிக்கலைன்னா 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபம் கொண்டு அதாவது இந்த உலகத்தை அழிப்பாங்க. அப்ப தங்களுக்குள்ள இந்த மாதிரி இறைவன் நின்னதுனால தங்களுடைய அகங்காரம் நீங்கினாங்கன்னு சொல்ற. அடுத்து மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்ததுதான் என்னடி. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்த நிலையில் தரணி எல்லாம் பிளமுகத்தை புகுப்பாய்ந்து பெருங்கடம் சாலனுங்கிற. உமையம்மை ஒரு பாகமா வச்சதை இங்க ரொம்ப அருமையா சொல்ற.
உமையம்மையா ஒரு பாகம் வச்சிருக்காருல்ல, ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப அந்த கங்கையை சடையில வச்சுக்கிட்டான்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றா, மலைமகளை ஒரு பாகம் வச்சுக்கிட்டது தெரிஞ்சும் கங்கையை வஞ்சனையினால ஏன் தாங்கினாருன்னா, அதாவது பகீரதனுடைய முன்னோர்கள் சாம்பல் குவியலாக இருந்தாங்க. அப்ப அவங்க அந்த சகரபுத்திரர்கள் அவர் யாகம் பண்ணும்போது அந்த குதிரையை அவர் ஒளிச்சு வச்சுட்டாருன்னு சொல்லி அந்த சகரபுத்திரர்கள்லாம் அந்த முனிவர் மேல தவறாக பழி தூட்டுறதுனால அவர் கண்ணை தான் திறந்து பாக்குறாரு, எரிஞ்சு சாம்பலா போயிட்டார். அப்ப அவங்க மோட்சத்துக்கு போகணும்னா கங்கை வரணும் கீழே. அதுக்காக பகீரதன் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கான். கங்கை அதாவது விண்ணில இருந்து கீழே வர அவருக்கு விருப்பம் இல்லை, ஆவேசத்தோட இறங்கி வரான். இறங்கி வந்த உடனே அப்ப பிரம்மன் சொல்றாரு, அவளை தாங்குற சக்தி எனக்கு இல்லைன்னு திரும்ப பகீரதன் எம்பெருமான் உதவியை நாட அவர் தன்னை சடாமுடியில மறைச்சார். அப்ப இந்த உலகத்தை அழிக்கணும்னு செலத்தோட வந்த கீழ்நோக்கி பாய்ந்த கங்கைய அவளுடைய அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாளல். அதாவது கோலாலமாகி குறைகடல்வாய் எல்லாரும் சேர்ந்து அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைகிறாங்க. எல்லாரும் அமுதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறப்ப விஷம் வந்துருச்சு. அப்ப அந்த அந்த விஷத்தோட வெம்மை தாங்க முடியாம தேவர்களை 4 பக்கமும் அசுரர்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. திருமாலே அந்த விஷம் தாங்கிதான் கருப்பா போனாருன்னு சொல்லுவாங்க. அப்ப தேவர்கள்லாம் எம்பெருமான சரணடைய உலக உயிர்களை காக்கும் பொருட்டு எம்பெருமான அந்த ஆலகால விஷத்தை அமுதம் போல உண்டார். தேவர்களுக்கு அமுதத்தை அளித்தார். அந்த விஷத்தை ஏன் தொண்டையில உமாதேவி தொண்டையில கண்டத்துல நிக்கும் தேக்கினாள். ஏன்னா ஊழி காலத்தில் உயிர்கள் அத்தனையும் எம்பெருமான் வயிற்றில், அதாவது எம்பெருமான் வயிற்றில் சரணடைவதால் அப்ப உயிர்களுக்கு துன்பம் உண்டாயிருமேன்னு உமையம்மை கண்டத்துல தேக்கினாள். அதான் சொல்றார். அப்ப அதுல ஆலகால அவன் ஆலகால அமுது அமுதில சாப்பிட்டுருக்கணும். அப்ப சதுர்னா இது ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் இல்லையான்னு அவ கேட்கிறான். அதுக்கு சொல்றா, அவனுடைய திறமையை வெளிப்படுத்துற, அவனுடைய சதுர்னா அவனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக அவன் நஞ்சு சாப்பிடல. அவன் சாப்பிடலைனா அந்த மாலையன் உள்ளிட்ட தேவரெல்லாம் சொல்றாரு, அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்னா அழிஞ்சு போயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்படி எம்பெருமான அந்த விஷத்தை சாப்பிடலைன்னா அவங்க எல்லாம் அப்பே இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்றேன். அடுத்து, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்தினில் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடு வருவான் காண. தென் திசையில நோக்கி சுரா ஒருத்தன் பக்கத்துல பெண்ணை விரும்பி வச்சிருக்கிறது பொருத்தமா? அப்படி பெண்ணை வைத்திருக்கிறது பெண்பால் கொண்ட பெரும் பித்து இல்லையான்னு கேட்கிறான். பெண்ணை ஏன் வச்சிருக்கான் அப்படின்னு அவன் கேட்கிறான். தென் திசையில ஆடக்கூடியவன் பெண்ணை வச்சிருக்கிறது பொருத்தமான்னு கேட்கிறான். உமையை ஒரு பாகமா வைத்திருக்கிறது என்ன காரணம்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, பெண்ணை ஏற்றுக்கொள்ளலைனா இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் துறவு மேற்கொண்டு சொல்லுவாங்கல்ல, அந்த யோகத்துல புகுத்துட்டா உலகம் வராதுங்கிறார். அதாவது ஊழி காலத்துல இறைவன்ட்ட இந்த உலக உயிர்கள் எல்லாம் எம்பெருமான்ட்டு ஒடுங்கிடும். அப்ப இந்த உயிர்கள் ஒடுங்கினதுக்கு அப்புறம் அதோட வினைகளை அதன் வினைகளின் தன்மைக்கேற்ப உடலை கொடுத்து அதுகளை வினைகளை கழிக்கணும். அப்ப இறைவன் திருவடி நிழலில் இறைப்பார அப்ப அந்த வினைகளை கழித்து அந்த உயிர்கள் இறைவன் நிழலில் இளைப்பாறணும்னா அதன் வினைக்கேற்ப உடல்களை தந்து இந்த வினைகளை கழித்து கொள்ள இறைவன் உதவுறான். அதன் பொருட்டே இறைவன் அன்னையுடன் இணைந்து போகி போல காட்சியளித்தாலும் அவன் யோகியேங்கிறான். அப்ப இந்த பெண்ணோடு அவர் இல்லைன்னா இந்த உலகம் அத்தனையும் தங்களுடைய வினைகளை கழித்து கொள்ள இயலாதுங்கிறார்.
அடுத்து தான் அந்தமிலான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்த தேவர்களுக்கும் ஒரு வான்பொருள் தான் சாடல். அதாவது இதுவரைக்கும் சொல்லுவாங்கல்ல, கேள்வி வினாவா இருந்தது, இதுல தன்னுடைய ஆனந்தத்தை சொல்றார். இறை அனுபவத்தால் ஏற்பட்ட ஆனந்தத்தை பல பாடல்கள்ல மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கார். முதல் பாட்டுல 9ஆம் பாட்டு முடிய இறைவனின் சிறப்பும் மாபெரும் கருணையும் அவன் எல்லா உயிர்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடிய தன்மையும் கேள்வி பதிலா வந்துடும். இப்படி பாடிக்கிட்டே வந்த மணிவாசகருக்கு அத்தனை பெரிய தலைவன் தம்மையும் ஒரு பொருளாக்கி தனையடைந்த நாயேன்ட்டார். இறைவனுடைய ஆனந்தத்தை பெறுமாறு செய்தது அவருக்கு நினைவு வந்துருச்சு. உடனே இந்த பாட்டுல கேள்வி பதில் எதுவும் இல்லாம தன்னுடைய நிகழ்ந்ததை அப்படியே சொல்லியிருக்கார். தான் அந்தமிழான் தனக்கென்று ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். அப்ப எம்பெருமானுடைய பெருமையை சொல்லிட்டார். அதுல இந்த பிரபஞ்சத்துல எல்லா பொருளும் ஒரு நாள் தோன்றி ஒரு நாள் கட்டாயம் மறைஞ்சு போயிடும். அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்பேற்பட்ட வல்லமை உடைய எம்பெருமான் சொல்லலாம், அந்தமில்லாத அவன் நாயேனாகிய என்னை அழித்து என்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்துமாறு செய்தான்னு சொல்றான். அந்த ஆனந்த வெள்ளத்தில் அழுத்து வித்த திருவடிகள் சாதாரணம்னு நினைச்சிடாத. அதாவது ஆகாயத்தில் சுற்றி திரியும் தேவர்களுக்கும் அந்த திருவடிகள் காண கிடக்காத பொருள்ங்கிறார். அப்ப உயிர்களை ஆட்கொள்ளும் திருவடி பெருமை இதுதானே. இதையேதான் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாருங்க. மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்து பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தான் என்பர். அதாவது இல்லறத்துல இருந்தாலும் எம்பெருமானே உன்னுடைய திருவடியே நீ கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பெரும் தவம் செய்யும் முனிவர்களுக்கு நிகரானவர்ங்கிறார். வீட்டுல இருந்தாலும் இறைவனை சிந்திக்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் எவ்வளவு உன்னதமா திருமூலர் சொல்றாரு பாருங்க. உன்னுடைய திருவடியை பற்றி நினைவிலேயே எப்போதும் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமாய் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறார். பனை மரத்தின் கீழும் வாழும் பருந்தானது பணம்பழத்தை உண்ணாது கீழான பொருள்களில் ஆசை வைப்பது போல உன்னை நினையாதவர்களுக்கு உன் திருவடி பேறு என்று இன்பம் வாய்க்க பெறுவதில்லைங்கிறார். பனையுள் இருந்த பருந்து போல நினையாதவர்க்கு இல்லை நீ இன்பம் தானேங்கிறார். அப்ப இல்லறத்தை அதான் சொல்றாரு, இல்லறத்துல உலகப் பொருள் மீது தன்னுடைய இல்லறத்தில் வாழக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த உலகப் பொருள்கள் மேல அதிக பற்று வைக்காமல் இறைவன் திருவருள் என்று இறைவன் திருவடி மேல் பற்று வைத்தால் அந்த வீடு பேறு என்ற கனி கிடைக்குங்கிறார். இல்லறத்துல இருந்தாலும் கடுமையாற்றக்கூடிய நேரம் தவிர மற்ற நேரங்களில் எம்பெருமானுடைய சிவசிந்தனையில் இருந்தால் அவர்களை அந்த இல்லறம் பாதிக்காது. தாமரை இலை தண்ணி போல. அதுக்குதான் பனைமரத்துக்கு மேல இருந்தாலும் பசி வேளையில பனம்பழத்தை அந்த பருந்து சாப்பிடுறது. நிலத்துக்கு கீழே தன்னுடைய இறையை எடுத்து செல்ற மாதிரி இருக்கும்னு ரொம்ப அருமையா திருமூலர் தன்னுடைய பாட்டுல சொல்ற. அதே திருவடி பேரைத்தான் இங்க மணிவாசகரும் சொல்றார். உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய திருவடை பெருமை இதுதான். நங்கா ஈதி என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேன். கங்காலம் ஆமாக்கேன் காலாந்தரத்து இருவர் தம் காலம் செய்ய தரித்தனன்கான் சாலம். அதாவது பிரபஞ்சக்காரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அனைவர்களுக்கும் தலைவன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அடுத்தவங்க பாக்குற மாதிரி பயப்படுற மாதிரி இந்த வேலையை செய்யலாமான்னு கேக்குறான். உமையோடு இருந்தாலும் துறவு கோலத்துல இருந்தாலும் அவன் அணிஞ்சிருக்கிறது 2 பொருத்தம் இல்லாம இருக்கேங்கிறான். இது என்ன தவக்கோலங்கிறான். எலும்புகளை சேர்த்து நரம்புகளை கட்டி அதை மாலையாகவும் 2 எலும்பு கோடுகளை எலும்பு கூட்ட தோல் மேலேயும் போட்டிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்னு அவ கேட்கறான். அதுக்கு அவ சொல்றா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ எலும்பு கூடுன்னு சொல்வது என்ன தெரியுமா? நான்முகன் திருமால் ஆகியவர்களின் எலும்பு கூடுங்கிறார். அவங்கள் தெய்வங்களே ஆயினும் அவர்களுக்கு முடிவு உண்டு என்பதை காட்டவே அவர்கள் கூடுகளே அணிந்துள்ளாங்கிறார்.
அப்பரும் சொல்லியிருப்பாரு, எண்ணிறந்த 1000 இந்திரர் நொந்தனர்னு பாடியிருப்பார். அடுத்து சரி, காணார் சொல்லுவாங்கல்ல, காணார் புலித்தோல் உடை என்னையா, ஏதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் உயிர்கள் எப்பேற்பட்ட பட்டாடை இருக்கணும், அதெல்லாம் இல்ல. காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுபதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் யாரடி. காட்டுல வாழக்கூடிய புலியின் தோல் தான் உடை. பிச்சையேற்று வாங்கி உண்ணக்கூடியது பிரம்ம கபாலம். இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி தலைவா நான் ஏத்துக்கிறதுன்னு அவ கேட்கற. அதுக்கு அவ சொல்றா, உன்னுடைய ஆனாலும் கேளாயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாளனுங்கிற. அதாவது ஒரு தலைவன்னா அவனை தலைவனை எடுத்துக்கிட்டா அவனை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா இவன் இப்படி இல்லையேன்னு அவ தலையில மண்டவோடு, கையில மண்டவோடு, தலையில உடம்பு பூரா எலும்பு மாலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா இவனை எப்படி, இவனுக்கு யார் பயந்து கிட்டத்துல போக பயப்பட மாட்டாங்களான்னு அவ கேட்கிறா. சொல்றா, உன்னுடைய பயம் தேவையில்லாது. ஏன்னா தெய்வங்களில் உயர்ந்தவர்னு சொல்லக்கூடிய சொல்றாரு, வானாடர் கோவும் வழியடியார் சாளலோங்கிற. அயனும் திருமாலும், நாரணன், நான்முகன், தேவர் தலைவனா இந்திரன், இவங்கெல்லாம் வழியா கூடிய வழியடியாருன்னா எம்பெருமானை காண அவருடைய வாசல்லே நிக்கிறாங்க, தவம் கிடக்குறாங்கிறான். சொல்லுவோம்ல, உங்களை பார்க்க நான் எவ்வளவு நேரம் வாசல்லே காத்திருந்தேன் நம்ம சொல்ற மாதிரி, இவங்க எம்பெருமானை காண்பதற்கே வாயிலில் காத்து நிற்கக்கூடிய வழியடியார்கள்னு சொல்றாங்க. இவங்களே எப்படின்னா மத்தவங்களை பத்தி சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லாம சொல்றான். மலையறையன் பொற்பாவை வான்முதலான் கண்முதலை, வான்முதலான் பெண் திருவை உலகறிய தீ ஓட்டான் எண்ணுவது என்னேடு. உலகறிய தீ வேளாது ஒளிந்தினலேல் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாளல். ரொம்ப அருமையான இடம். அதாவது நீ சொல்லக்கூடிய தலைவன் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருந்தாலும் அவனால படைக்கப்பட்ட மக்கள் செய்வதை போல தலைவனாகி அவனு செய்யறது எந்த வகையில நியாயம்? மலையரசன் பாவையாகிய உமையை வாழ்கின்ற முனிவர்கள் காணும்படி அக்கினி சாட்சியாக மனந்தான் எப்படி பொருந்தோன்னு அவ கேட்கிறான். உலகறிய தீவேலாது ஒளிந்தினேல் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடுங்கிறார். அதாவது மற்றவர்களைப் போல ஒரு பெண்ணை மணந்து இல்லறம் நடத்துவதற்காக அவன் இதை செய்து கொள்ளவில்லை. உலகத்தில் உள்ள கலைஞானங்கள் அனைத்தும், எல்லா பொருள்களும் எல்லாமே இரட்டை தானே இருக்கும். அப்ப இந்த பொருள்கள் ஒன்னாவே இருந்துட்டு அதுக்குள்ள இருக்க சக்தி வெளிப்படாது. சக்தி வெளிப்பட்டு வரும்போது சிவன் தெரியாது. அப்ப பொருள்ல இருந்தது சக்தியை சிவமும் பிரிக்க முடியாது, பாலும் சுவையும் போல. அப்ப கலைஞானம் கண்டு, அதாவது சக்தி அந்த இயக்கம் ஒழுங்கா நடைபெறணும்னா சக்தி மேம்பட்டு பணிபுரியணும். அப்ப கலைஞானம் கண்ட உண்மை இதுதான். அதனாலதான் 2 ஒண்ணுன்னே சொன்னாங்க. அந்த சக்தியும் சிவமும் ஒன்னா இருந்தா தான் உலகம் ஒழுங்கா நடைபெறும். அததான் இங்க சொல்றாரு. ஏன் உலகத்துல அவர் அக்கினி சாட்சியா மணந்துகிட்டாரு அப்படின்னா, எல்லாமே சொல்லுவாங்கல்ல, தாட்சாயணியா இருந்து அவமானப்பட்டதுனால அவ இந்த உடம்பு வேணான்னு நெருப்பில் தன்னை நினைச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ மலையரசன் மகளாக இமவான் மகளாக பிறந்து எம்பெருமானை தவம் இருந்து மனம் புரிய வேண்டி அவ தவம் இருந்து எம்பெருமானை அடைந்தார். அப்ப உலகத்துல இருக்க பெண்ணை முறையாக மனம் செய்யணுங்கிறதுக்காக தாட்சாணியா இருந்த உமையம்மை பர்வதராஜன் மகளாக தோன்றி தவம் செய்து அந்த தேவிக்கு அளிக்கக்கூடிய மரியாதைன்னு நம்ம இதுல எடுத்துக்கணும். அடுத்து, தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமது என்னேடு. தான்புக்கு நட்டம் பயின்றனேல் தரணி எல்லாம் ஊன்புக்கு வேள்காலிக்கு ஊட்டு சாலம். ரொம்ப அருமையான இடம். அதாவது தேன்புக்கும் தன்பனை சொல்கிறார். காளி எதிர்த்து நடனமானது சொல்றான். அவனுக்கு பொருத்தமானு கேட்கிறான். குளிர்ந்த வயல்கள் நிறைந்த தில்லையில அவன் ஆனந்த தாண்டவம் ஆனது எதுக்காக நம்ம கேட்கிறான்.
அதுக்கு அவ சொல்றா, காளி தாரகாசுரனை கொன்றதுக்கு அப்புறம் அவனுடைய உதரத்தை குடித்து வெறி கொண்ட உலக அழைக்க தொடங்கினான். அவனுடைய வெறிய அடக்கிறதுக்காக தான் அவர் எம்பெருமான் நடனம் ஆடினாரு. அப்படி ஆடலைன்னா உயிர்கள் அனைத்தும் காளிக்கு இரையா இருக்கும்னு சொல்றான். ஒண்ணும் இல்ல, ஒரு அணுவுல சக்தி வெளிப்பட்டு ஒரு எல்லையில இருக்கும்போது அந்த அணு அத்தனையும் பேருதவி செய்யுது. அதே சக்தி எல்லை மீறும் போது அணுகுண்டா மாறணும், இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் இல்லையா? அதேதான். இதுக்கு அப்பர் ஒரு காளியின் நடனத்துக்கு ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பாரு 4ஆம் திருமுறையில. பைதல் பிணக்குலை காளி வெங்கோபம் பங்கப்படுப்பான் செய்தற்கரிய திருநடனம் செய்தன சீர்மறையோன் உய்தற் பொருட்டு வெங்கூற்றை உதைத்தன உம்பர்க்கு எல்லாம் எய்தற்கரியன இன்னப்பரான் தன்னினை அடியேங்கிற. அதாவது காளியோட கோபத்தை தணித்த திருவடிகள்ங்கிறார். பைதல்னா இளமையான குழந்தை, பைதல் பிணக்குலைங்கிறார். பிணக்குலைன்னு அந்த குழந்தையோட பணத்தை காளி தேவி குழையான தோடு அணிந்திருக்கிறார். இது நமக்கு திருவக்கர காளிய நினைப்பு வருதா? அப்ப இளம்பிள்ளையின் பிணங்களை தனது காதில் குழையாக அணிந்த காளி தேவியின் கொடிய சீற்றத்தினை தணிக்கும் பொருட்டு மற்றவர்கள் செய்வதற்கு அரிய திருநடனத்தை எம்பெருமான் ஆடினார். அப்பேற்பட்ட திருவடிகள் எம்பெருமானுடைய திருவடிகள். போட்டியின் நடுவே வேணும்னே தன் காதில் இருந்த குலை கலன்று தரையில விழுகிற மாதிரி வச்சுட்டார். கீழே விழுந்த காதணியை தனது நடனத்தை நிறுத்தாமலே எவரும் அறியா வண்ணம் தனது காலால் எடுத்து தனது கைக்கு மாற்றி காதில் பொருத்தினார். மேலும் அதன் தொடர்ச்சியாக தனது இடது காலை செங்குத்தாக தலைக்கு மேலே கால் கட்டை விரல் ஆகாயத்தை நோக்கி இருக்குமாறு காலை தூக்கி ஆடுகின்றார். இந்த நடன தோற்றத்தை ஊர்த்துவ தாண்டவம்னு சொல்லுவாங்க. காளி தனது பெண்மை உணர்வு காரணமாக இந்த மாதிரி தோற்றத்தை காளியால் காண்பிக்க முடியவில்லை. காளி தோல்வியை ஒப்புக்கொண்டாள். காரணம் என்னன்னா, இந்த நடனத்தை பாக்குறதுக்கு முனிவர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்தாங்க. அததான் இங்க சொல்ற. அப்படி அவ ஆடலைன்னா இந்த உலகத்துல எம்பெருமான் அப்படி ஆடலைன்னா அவளுடைய இந்த உலக உயிர்கள் அத்தனையும் காளிக்கு இரையா இருக்கும், உலகம் அழிஞ்சு போயிருக்கும். உயிர்களின் பொருட்டை எம்பெருமான் நடனம் ஆடினார்னு சொல்றோம். கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்து ஏறாதே இடவும் முகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடு தடமதில்கள் அவை மூன்றும் தளல் எரித்த அந்நாளில் இடவமாய் தாங்கினான் திருமான்கான் சாலன். அதாவது யானை குதிரை தேரு இதெல்லாம் நல்ல ஊர்திகள்லாம் இருக்கும்போது ஒரு ரிஷபத்தை போய் ஒரு காலமாட்ட வாகனமா வச்சிருக்காரு, இது என்ன எனக்கு சொல்லு அப்படின்னு. அவன் சொல்றா, திரிபுரத்தை அழிக்க புறப்பட்ட போது திருமால் தான் ரிஷபமா இருந்து சிவபெருமானை தாங்கி செல்லணும்னு விரும்ப. தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த முப்புறத்தை அழிப்பதற்கு நாங்களும் அதுல பங்கு கொள்ளுவோம்னு சொல்லி சூரியன் சந்திரன் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தேர் பண்ணியாச்சு. அந்த அதுல அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருந்துதான், நம்மளாலதான் எம்பெருமான் நம்ம செய்யப்படுற தேர்லதான் எம்பெருமான் போறாருன்னு ஒரு அகங்காரத்தோட இருந்தாங்க. அதை உணர்ந்த எம்பெருமான் தன்னுடைய கால் பெருவிரலைத்தான் வச்சாராம். அப்படியே அது அச்சு முறிஞ்சு போச்சு. அதான் அச்சுரப்பாக்கம்னு சொல்லுவாங்க. அச்சு முறிஞ்சு விநாயகரை வணங்காததுனால அச்சு முறிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த வாகனம் இல்லாமலே எம்பெருமானால அழிக்க முடியும். இருந்தாலும் திருமாலின் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் வகையில் எம்பெருமான் அந்த ரிஷப வாகனத்தில் ஏறினார். அதான் மால்விடைன்னு நிறைய இடங்கள்ல வரும். மால்விடைன்னா ஒண்ணு பெரிய ரிஷபன் பேரு, இன்னொன்னு திருமாலே வாகனமாக வந்ததை சொல்லப்படுறது. நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி. அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறம் மூன்றும் பூண்டோடே சார். வேதத்தை பொருளை உலகத்துக்கு சொன்னான்ல, சனகர் சனாதனர் சனத்குமாரர் சனந்தரன் சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்க ஞான உபதேசம் செஞ்சதை சொல்றாரு. கல்லால மரம்னா ஆலமரத்துல இருந்து நால்வர்களுக்கும் அந்த உபதேசம் பண்ணான்ல, அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியது. அப்ப இவங்க பகை நட்பு இன்பம் துன்பம் செல்வம் நல்லுறகுன வறுமை இது அத்தனையும் கடந்தவங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்னாவே பார்க்கக்கூடியவங்க. அப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு அனைத்தையும் கடந்து இருக்கிறவங்களுக்கு
சொன்னான்ல, அப்படி சென்னவன் ஏன் திரிபுரத்தை எரிச்சான்னு கேட்கிறான். உலகத்துக்கு வேதத்தை சொன்ன எம்பெருமான் இப்படி திரிபுரத்தை எரிக்கலாமான்னு கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றா, அதாவது திரிபுராதிகள் சைவ நெறிக்கு முற்பட்டு அகந்தையோட செயல்பட்டாங்க. 3 அந்த ஆகாயத்தில் பறக்கக்கூடிய 3 கோட்டைகளும் ஒன்றோடு ஒண்ணு இணையாது. 3 ஒரே கோட்ல எப்ப இணையுதோ அப்ப அத சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல அத அம்பெய்தி கொல்லணும். அந்த கண்ணிமைக்கு நேரத்துல ஒண்ணு வராது. ஒண்ணு காக்கணுங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும் தனியா, ஒண்ணு 2ஓட சேர்ந்தே இருக்கும். அப்படி எம்பெருமானை இகழ்ந்தும் உலக மக்களுக்கு துன்பத்தையும் தந்த அந்த திரிபுரால இத சொல்றார், ஆணவத்திற்கு அடையாளமா இருந்தவங்களை இழிச்சார். அதுக்குதான் முப்புறமாவது மும்மலமாயம்னு திருமூலர் கூட சொல்லியிருப்பார். அதான் புறம் 3ம் கூட்டோட அழித்தானா விருப்பு வெறுப்பற்ற துறவியின் எல்லையில் நிற்கும் அவன் அருள். அதாவது உலக மக்களை காக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அது எம்பெருமானுடைய மரக்கருணைன்னு இது சொல்லாம சொல்லப்படும். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுவது என்னேடி. நம்பனையும் ஆமாக்கள் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன்கான் சாளனோங்க. ஒரு சாதாரண தலைவனுக்கு கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன். சாதாரண ஒருத்தன் தலைவனு கூட ஒரு தங்குறதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும், வசதிகள்லாம் இருக்கும். ஆனா நீ சொல்லக்கூடிய தலைவன் கூத்தாடுறான் சிதம்பரத்துக்கு. அவனுக்கு உண்றதுக்காவது உணவு இருக்கா? அதுவும் இல்ல. பிச்சை எடுத்து உள்ள உண்றான், வீடும் இல்ல, பிச்சை பாத்திரமா ஒரு பிரம்ம கபா. இவன் தலைவனான்னு அவ கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றா, நீ சொல்றது சரிதான். இதுல எல்லாரையும் போல வேதங்கள் முயன்றும் எம்பெருமான காண முடியலைங்கிறான். நான்மறைகளும் தாமரியா எம்பெருமான் ஈஷா என்று ஏத்தனங்கிறான். அந்த ஊர்கள் தோறும் பலிக்கு செல்லக்கூடிய இவனை இந்த வேதங்களும் கண்டதில்லை. இந்த 4 வேதங்களும் அதுகளை எம்பெருமான காணாத மட்டும் இல்ல, எம்பெருமான் ஈசானேன்னு கூக்குரட்டு அதாவது கூப்பிட்டு, அதாவது சத்தம் போட்டு கூப்பிடுவோம்ல, கேட்கலைன்னா சொல்றாரு, கூக்குரலிட்டு அழைத்தும் அவனை நெருங்கின பாடு இல்லை. வேதங்களுக்கே எப்படின்னா மத்தவங்களை பற்றி சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப வேதங்களும் எம்பெருமான் ஈசான்னு ஓலமிட்டு அலையிற நிலையில தான் இருக்கு. அப்படின்னா அந்த தலைவன் வட்ட வழியில நடமாடுனா என்ன, பிச்சை எடுத்தான, அவன் எல்லாவற்றுக்கும் தலைவன், யாவருக்கும் தலைவன். அவன் தலைவனா இருக்கக்கூடிய எங்க இருந்தா என்னங்க? ஏன்னா அத்தனை வல்லமை உடையவன், வேதங்களாலே அறிய முடியாதவன்னு சொல்றான். அடுத்து, சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடித்த நல்லாளி நலமுடைய நாரணனுக்கு அன்று அருளியது என்னேடு. நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலராக இட ஆலி அருளினன்கான் சாலனும். அதாவது சலந்திரனுக்கு கூட இந்த சக்கரப்படையை கொடுத்தத அவ கேட்கிறான். சக்கரப்படையை அவ உருவாக்குன அவர் சக்கரப்படையை ஏன் திருமாலுக்கு தரணும்னு கேட்கிறான். அதாவது சலந்திரன்கிற அசுரன் தேவர்களை ரொம்ப தொல்லை கொடுத்தான். கடைசியில் அவன் எம்பெருமான் எல்லாரையும் துன்புறுத்திட்டு கைலாயத்துக்கு வரான். வர வழியில எம்பெருமான் என்ன பண்றார், ஒரு யோகி போல ஒரு தரையில ஒரு வட்டம் போடுறார். இத முதல்ல தூக்கு, கையால எடு, அப்புறம் உன்னுடைய திறமையை பார்க்கலாம். அவன் அப்படியே தரையில அவர் எம்பெருமான் போட்ட வட்டத்தை அவன் தூக்கி தலைக்கு மேல தூக்கும் போது சக்கரப்படையா மாறி அவனுடைய கழுத்தை வெட்டியிருக்கு. அப்பேற்பட்ட சக்கர ஆயுதத்தை தான் வச்சுக்க வேண்டியதுதானே, எதுக்கு திருமாலுக்கு கொடுத்தாருன்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றா, அந்த திருமால் தன்னுடைய சக்கரப்படையை வேண்டி 1000 தாமரை மலர் கொண்டு பூஜை பண்ற. எம்பெருமானுடைய திருவிளையாடல் காரணமாக ஒரு பூ மறைக்கப்பட்டது. உடனே அவர் தன்னுடைய ஒரு கண்ணையே பறிச்சு அதான் தாமரை கண்ணன்னு சொல்றோம், பூவாக அர்ச்சனை பண்ணதுனால அவருக்கு அந்த சக்கரப்படையை கொடுத்தார். அததான் சொல்றார், கண்ணில் சிறந்த உறுப்புள்ளைன்னு தெரிஞ்சிருந்தாலும் திருமால் தான் கண்ணையே பறிச்சு அர்ச்சனை செஞ்சான், அதனால அவனுக்கு சக்கரப்படையை கொடுத்தாருன்னு தன்னுடைய வள்ளல் தன்மையை இங்க சொல்றார். ஒரு நாள் ஒரு பூ குறைஞ்சு போச்சு, அதனால தன்னுடைய கண்ணை எடுத்து திருமால் அர்ச்சனை பண்ணதுனால எம்பெருமான் மகிழ்ந்து தன்னுடைய சக்கரப்படையை திருமாலுக்கு கொடுக்கிறார்.
அடுத்து அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதிர் எனக்கரிய எம்படி. எம்பெருமான் ஏது உடுத்து ஏது அங்கு அமுது செய்திடினும் தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாலம். அவன் என்ன போட்டிருக்கான் உடை? புள்ளித்தோல் அப்படிங்கிறான். அம்பரமாம் புள்ளித்தோல். அம்பரம்னா ஆடை, புள்ளித்தோல்னா புள்ளிகளை உடைய புலித்தோல். புள்ளிகளை உடைய புலித்தோலை ஆடையாகவும் ஆலகால நஞ்சு உணவு. இப்படி இருக்கிறதா அவன் திறமையா? சதுர்னா திறமை. இது என்னன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். சொல்றா எம்பெருமான் எதை சாப்பிட்டு எதை அணிந்தா என்ன? இந்த பிரபஞ்சத்துல வேற யாருக்கும் இல்லாத சிறப்பு ஒருத்தனுக்கு தானே இருக்கு அப்படிங்கிறான். தன் பெருமை தானறியான்னு ஒரு சொல்லு வைக்கிறான். பெருமை உடையவனாக பெருமையோட ஒருத்தன் இருக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு. உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் ஒரு சில பண்புகள் இருக்கத்தானே செய்யும். ஒரு குணம் இல்லாம ஒருத்தன் இருக்க முடியாது. ஒருத்தன் கோபக்காரனா இருப்பான், நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான், இறக்க முடியவனா, எத்தனையோ சொல்லிட்டே போகலாம். எந்த பண்புகளை எல்லாம் திறந்துட்டாலும் ஆணவங்கிற பண்பு அவனை சுத்திக்கிட்டே தானே இருக்கும். இந்த உயிர்களோட பொது இலக்கணம் இல்லையா? இறைவன் குணம் குறி கடந்தவன். அவன்கிட்ட எந்த ஒரு பண்போ குணமோ இணையறதில்லை. பெருமைக்குரிய நாம் சொல்லும் போது நமக்கு தெரிந்த நாம் விரும்பக்கூடிய நாம் உயர்ந்ததுன்னு நம்ம பெருமை பற்றி எம்பெருமானுடைய பண்பை நம்ம தான் அவனுக்கு சொல்றோம். அவன் அதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. அதனாலதான் தன் பெருமை தானறியா தன்மையான்னு இங்க மணிவாசகர் ரொம்ப அருமையான சொல்றார். அடுத்து அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்து அவருக்கு அருளுமது எனக்கரிய எம்படி சொல்றார். அருந்தவர்க்கு அறமுதல் நான்கன்று அருளி செய்தலேல் திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாகான் சால். அதாவது அன்னைக்கு சனகாதி முனிவர்களுக்கு அழிச்சத சொல்றான். ஆளின்கள் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறம்பொருள் வீடு இன்பம் வீடுங்கிறத அருள்னது எதுக்காக அப்படின்னு அவ கேட்கிறான். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்னன்னு கேட்கிறான். மக்களின் மனப்பக்குவத்திற்கேற்ப இது தெளிவடையுதுங்கிற. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளும் இன்பமும் தேவையில்லாம இருந்திருக்கலாம். ஆனா அறவழியில் நின்று வீடு அடைகிறதானே ஒரு வழி. அப்படி பொருளும் இன்பமும் கூட வீடு பெற்று அடைய உதவுமானா, அதாவது காட்டுல வாழக்கூடிய முனிவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அறமுதல் நான்கினையும் விரித்துரைத்தானா. அவன் அப்படி விரிச்சு சொல்லலைன்னா அந்த காட்டில் வாழக்கூடிய முனிவர்களுக்கு துறவரமும் தனி வாழ்க்கையும் வீடு பெற்றை அடைய ஒரே வழியின் தப்பான முடிவுக்கு வந்திருப்பாங்க. இல்லறத்துல இருந்து நல்லற செய்ய முடியும்னு. அதாவது புறத்துறவு மட்டுமே வீடு பேருக்குரிய வழின்னு கருதுனவங்க அந்த புருஷார்த்தம்னு வடமொழியில அறம்பொருள் இன்பம் வீடு பேருங்கிறது தான் சொல்லுவாங்க. இது நாளுக்கு மதிப்பு தரல. காரணம் என்னன்னா பொருளும் இன்பமும் இடம் பெற்றிருந்தாலும் பொருளும் இன்பத்தையும் ஒதுக்கிட்டாத்தான் தங்கள் அதாவது துறவுங்கிறது வரும்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப இல்லறத்திலிருந்து வீடு பேறு அடைய முடியும்னு தமிழர்களோட கொள்கைக்கு அந்த வடமொழி அந்த புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியது போக்கு மாறுபட்டு இருந்தது. அப்ப நாட்டுல ஒருத்தனும் ஒருவனுமாக சேர்ந்து வாழ்க்கை நடத்தும் போது பொருளும் இன்பம் தேவைப்பட்டன. இது ரெண்டும் அற வாழ்க்கை வாழவும் வீடு பெற்று அடையவும் இடையூறா இருந்ததுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதத்தான் இவர் சொல்றார். இல்லறத்துல வாழக்கூடியவங்களுக்கு பொருளையும் இன்பத்தையும் பெற்று வாழும் போதே அற வாழ்க்கை வாழ்ந்து வீடு பெற்று அடைய முடியுங்கிறத ஆளின்கள் இறைவன் உரைத்தான் இங்க மணிவாசகர் சொல்றார். அதனாலதான் அருந்தவத்தவருக்கு உரைத்ததன் நோக்கம் பொருளையும் இன்பத்தையும் அடிப்படையாக கொண்ட இந்த இல்வாழ்க்கை வழியாகவும் வீடு பெற்று அடைய வழியாக அமையும்ங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான். வெறும் சாமி அது எல்லாமே சொல்லுவாங்கல்ல. ஜனகரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அவர் தூங்கும் போது ராத்திரியானா பிச்சைக்காரனா ஆயிடுவாராம். கனவுல பிச்சை எடுப்பாராம், உணவு இல்லாம திரிவாராம், ரொம்ப கஷ்டப்படுவாராம். பல நாள் இந்த கனவு அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துதான். விடிஞ்சு எந்திரிச்சா அப்புறம் அவர் தசரதா இருப்பார். ராத்திரி ஏன்னா பிச்சைக்காரன் நினைப்பு வந்துடும். அதாவது போட்டுக்க கிழிந்த ஆடையோட உணவுக்கு அலைகிறது, ஒரு வீடு இல்லாம இப்படியே இருந்தார். இந்த பல நாள் கனவுகளை தன்னுடைய
குலகுருவை கேட்கும்போது அதுதான் உண்மை, இது பொய்யான வாழ்க்கைன்னு அவர் சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் உண்மை உணர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. தசரர் ஆட்சியில இருந்தாரு. அவர் எப்படி இருந்தாருன்னா உம் சொல்லுவாங்க, தாமரை இலை தண்ணி போல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சிவ சிவ ஜனக மாறி சொல்லிட்டேன், ஜனக மகாராஜா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாரும் இல்லறத்துல இருந்தாலும் நல்லறத்துல வாழ முடியுங்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட பாடங்கள். அடுத்து திருப்பூவள்ளி. இந்த பல பாடல்கள் விளையாட்டாக, அதாவது சிறுமியரை நோக்கி பாடப்பட்ட பாடல்களா இருக்கு. பூ பறித்தல், பூ கிள்ளுதல், பூ கொய்தல்னு பழக்கத்துல இருக்கு. ரோஜா பூ என்ன செய்வோம், அந்த பூ பறிப்போம். தரையில் படைஞ்சிருக்க கொடியில பூவை கிள்ளுவோம். மரம் அந்த பந்தல்ல இருக்கிறதெல்லாம் பூ கொய்வோம்னு சொல்லுவோம். இங்க மணிவாசகர் பூ கொய்யாமோங்கிற பாட்டு, அந்த கொடியில இருக்க பூக்களை அந்த சிறுமிகள் பறிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு இந்த பாடல்கள் நினைவு கூடும். எது தேத்தாப்புல நின்னுகிட்டு உடம்ப எக்கி எக்கி பூவை பறிக்கிறத பாவனையா அதை விளையாட்டு போல ஈடுபடுறத நினைச்சு இந்த பாட்டுல அருமையா பாடுற. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோங்கிற எம்பெருமானுடைய அவரோட திருவடிக்கு இணையா வேற எந்த திருவடியும் ஒப்புயர்வற்ற திருவடி. அந்த இணையான திருவடி என் தலையில வச்சதுமே நான் அத்தனையும் மறந்துட்டேங்கிறது. அமைச்சரா இருந்த திருவாத ஊரர் அத்தனையும் துறந்து மணிவாசரா மாறிட்டார். அதனாலதான் துணையான சுற்றங்கள்னு சொல்றார். அமைச்சருக்குரிய சுற்றங்கள் இருக்கும், அவரு பிறந்ததுனால உள்ள சுற்றங்கள் இருக்கும்ல, அதனாலதான் துணையான சுற்றங்கள்ங்கிறார். இந்த இரண்டு பேர், அதாவது அடிகளார் தங்களை தாங்கிக்கின்ற மாதிரியும் தங்களே துணைன்னு அந்த அமைச்சரை கருதிட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அமைச்சரா எல்லாம் அமைச்சர் எங்களுக்கு சொந்தக்காரர், அமைச்சர் மாமே மச்சான்னு எத்தனை பேர் திரியிறவங்க இருப்பாங்க. அப்ப பதவியால வந்த சுற்றம், தான் பிறந்த போது தன்னோட வந்த சுற்றம், அதான் சொல்றாரு அத்தனையும் துறந்தொழிந்தேங்கிறார். இந்த திருவடி பேரு கிடைச்ச வினாடியே கடல் போல இருந்த அத்தனையும் சுற்றத்தையும் உடம்புனால மட்டுமில்ல மனதாலும் துறந்தார். இத சொல்லிட்டு பூவள்ளி கொய்யணும்னு பாடுறாரு. அந்த கொய்தலாகிய செயல் உடலை பொறுத்தது. மெய்யினால இந்த பணி செஞ்சாலும் சொல்லுவாங்களே, அதாவது மனம் மொழி மெய் மூன்றுல இந்த பாட்டை சொல்றார். முதல்ல எப்படி அவர் இருந்தார், அழகா ராஜ உடையில இருந்திருப்பாருல, அமைச்சரா இருக்கும் போது எப்படி அதற்குரிய ஒரு பகட்டான ஆடை அணிஞ்சிருப்பார். அமைச்சரோட வாய் என்ன, மக்களோட குறைகள் எல்லாம் கேட்டு அதை போக்குறதுக்கு ஆணிட்டு இருப்பாருல்ல. அப்ப நூற்றுக்கணக்கான சுற்றங்கள் இவரை சுற்றி இருந்து மகிழ்ந்திருக்கும்ல. இப்ப என்னாச்சு, அதெல்லாம் விட்டுட்டார். மனமும் தன்னுடைய உடல் வாக்கு அத்தனை எம்பெருமானே நினைக்குதான். திருவடி தலையில பட்டவனே சுற்றம் பற்றிய மனசுல இருக்க என்ன ஒழிஞ்சு போச்சு. அவன் திருவருள் நிறைந்தது, வாய் அவன் புகழை பாடியது, உடல் பூக்கள் கொய்யக்கூடிய அந்த வேளையில ஈடுபட்டது. இதுதான் அருமேஸ்வரர் என்பெற சொல்லாய் அணையார் புனல்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்ய. புனையாளன்னா பிறவி கடலை நீந்துவதற்கு துணையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் புகழை பாடியே நம்ம அந்த பூக்களை பறிப்போங்கிறார். எந்தை எம் தாய் சுற்றம் மற்றியெல்லாம் தன்னுடைய பந்தமறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவள்ளி கொய்யாம். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாய், என்னுடைய சுற்றம், என் நண்பர், இப்படி எல்லாம் நான் கொண்டிருந்த அந்த பந்தங்களை ஒவ்வொன்றாக கலைந்தேன்ட்ட எல்லாத்தையும் அறுத்தறியுமாறு என்னை எம்பெருமான் ஆட்கொண்டான்கிறார். அந்த பாண்டி பிரான் இளைமருது என்ற தேன் நிறைந்த பொந்துன்னு அங்க கோயில சொல்ற. அந்த கோயில்ல அந்த தேன் நிறைந்த பொந்தாகிய கோயிலில் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அதாவது உலகத்துல வாழ்றக்கூடிய மனிதனுக்கு சுற்றம்ங்கிறது எத்தனை வலுவா இருக்குங்கிறத சொல்லியிருக்கார். சாதாரண மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய
சுற்றம், அதோட தொடர்புடைய நட்பு, பதவி உயர்வு உயர உயர அது அந்த சுற்றங்கள்ல விரிஞ்சுக்கிட்டே போகும்ல. அப்பதான் சொல்றேன், இந்த சுற்றங்கள்ல ஒருத்தன் தன்னை பிரிச்சுக்கிட்டு வாடுறது எவ்வளவு கஷ்டம். அடுத்த நொடிய அத்தனையும் விட்டுட்டு துறந்து போறது. நான் பட்டினத்தர் மாதிரி அப்படியே வெளியில வந்துட்டார். அவரோட கணக்கு பிள்ளை கேட்கிறாரு, என்ன செய்ய என்ன சேந்தன் எல்லாத்தையும் அள்ளி வீதியில ஏறிங்கிறார். அப்படி ஒரு நொடியில வரணும்னா எவ்வளவு சாதாரணமான விஷயமா அது. அது முடியாத அவ்வளவு கடினமான காரியத்தை எம்பெருமான் ஒரே நொடியில செஞ்சுட்டார். அதனாலதான் இந்த பாட்டை இதுல பாடியிருக்கார். அதாவது புனையாளன் சீர்பாடின்னு முதல் பாட்டுல சொல்லிட்டார். கடல்லயோ ஆற்றுலையோ நீண்ட தூரம் நீந்தணும்னா எதையாவது ஒரு கட்டை விழுந்துற போது, நமக்கு நீச்சல் தெரியல, ஏதாவது ஒரு கட்டை இருந்தா அதை பிடிச்சிட்டு தானே நம்ம நீந்தி போவோம். இத்தனை சுற்றத்தாரையும் ஒரே வினாடியில விட்டுட்டு நீங்கிட்டா மனசு ஒரு வெற்றிடமா போயிரும்ல. அந்த வெற்றிட சொல்லுவாங்கல்ல, யாருமே இல்லைன்னா பைத்தியம் மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஜேன்னு இந்த வீட்டுல யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சு போயிருங்கிறோம். அப்ப இத்தனை சுற்றங்களையும் அவரை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடம் வெறுமையா இருக்கும்ல. அப்படி வெறுமையா இருக்கக்கூடாதுன்னு அந்த வெறுமையை நிகழாமல் மணிவாசகரை எம்பெருமான் தடுத்து நிறுத்தினது அவருடைய திருவடி. அந்த காலியான இடத்துல என்ன நிறைஞ்சு போச்சு? எம்பெருமானுடைய திருவடி நிறைஞ்சு போச்சுங்க. அப்ப தாய் தந்தை சுற்றங்கிற பாசங்கள்ல எல்லாம் அந்த பெருங்கடலை அதாவது எம்பெருமானுடைய கருணையினால தில்லைக்கூத்தன்கிற திருவடி புனையா இருந்து அதுல இருந்து கடந்துட்டாங்க. புனைனாக்க அத சொல்லுவாங்களா, கடக்கக்கூடிய ஒரு மரக்கட்டைன்னு வச்சுக்கோங்க. அததான் சொல்றாரு, எம்பெருமான் திருவடி கொண்டு அத்தனை சுற்றங்களையும் கடந்தார், நீக்கினார்னு சொல்றாரு. நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவள்ளி கொய்யா. இந்த வினைகள்லாம் எப்படா இவன் வருவான் பிடிச்சு திங்கலான்னு காத்துட்டு வாயை திறந்துகிட்டு இருந்தான். அதுல சொல்லுவாங்களா, வாயில கண்ணெலி போட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது எத்தனை அருமையா சொல்றாரு. நாயை விட கீழான நிலையில் நான் இருந்தேங்கிறார். அப்படி கீழான நிலையில் இருந்த என்னைய ஒரு பொருளாக்கி தாய் போல இருந்து என்னை ஆட்கொண்டார். அது மட்டும் இல்ல, என்னுடைய இந்த பிறப்புங்கிற சங்கிலி அப்படி அறுத்து என்னை வருத்தி அந்த தீவினைகளின் வாயில் மண்ணள்ளி போட்டார். அப்பேற்பட்ட எம்பெருமான் திறமை எண்ணி புகழ் பாடுவோங்கிறார். அதாவது எம்பெருமான் இப்படி தன்னை ஆட்கொண்டான், அப்படி செய்யறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறார். அப்படி தனக்கு அந்த தகுதி இல்லை நினைவு வந்தோன்னு சொல்றாரு, இத செஞ்சவன் தாய காட்டிலும் கருணை இல்லை. எவ்வளவு தப்பு செஞ்சாலும் யாராவது உன் பிள்ளை இப்படி பண்ணனானு கேட்டா, ஐயோ அவன் தெரியாம செஞ்சுட்டாங்க, அவன் அப்படி ரொம்ப நல்லவன் தான் சொல்லுவான். தாய் தன்னோட மகனை குறையே சொல்ல மாட்டான். அப்ப இப்படியெல்லாம் என் மேல கருணை கொண்டானா அவன் தாயினும் மேல, தாய காட்டிலும் சிறந்த கருணையுடைய, உலகத்திலே சிறந்தவள் தாய காட்டிலும் கருணையுடையவன். இதுக்கு முன்னாடி எத்தனை பிறப்பெடுத்திருப்பாருன்னு தெரியாது அவருக்கு. அப்ப பல அரசு பணியில இருந்தாரு. அப்ப எத்தனையோ தெரிஞ்சும் தெரியாம எத்தனையோ நன்மை தீமை செஞ்சிருப்பார். இப்ப அதன் பயணம் அடுத்தடுத்து பல பிறவிகள் வரும்ல. அப்ப அமைச்சரா இருந்தாலும் அந்த சங்கிலி தொடர அவர் அறுக்க முடியாதுல்ல. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணாராம், ஒரே நொடியில அத்தனையும் அறுத்துட்டு அதாவது அந்த சொக்கனந்த பிறவி அறுத்தாலும் இந்த வினைகள்லாம் எப்ப இவன் வரும், இவனை நம்ம இவனை தண்டிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்ததான். தன்னை சுற்றி இருந்த வினைகளின் வாயை மண்ணள்ளி போட்டோம்னு யாரால தைரியமா சொல்ல முடியுமா? சொல்ற, என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவள்ளி கொய்யாமுங்கிற இவ்வளவு. அதான் சொல்றாங்களே, எம்பெருமான் கருணையை எண்ணி வியந்து பாரு. பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரலால் புண்பட்ட வாபாடி பூவள்ளி கொண்டு. தச்சன் வேள்வி கதையை பத்தி இங்க சொல்ற. எம்பெருமானை மதிக்காம தச்சன் வேள்வி செய்யணும். அப்ப சூரியன் யாகத்தை நடத்தின எச்சன்கிற அந்த புரோகிதன், சந்திரன், அக்னி அத்தனை பேரும் வீரபத்திரோட பூதப்படையிலால தண்டனை பெற்றாங்க.
அவர்களை போல அல்லாம அந்த சொல்லுவாங்கல்ல, எம்பெருமானை மதிக்காம அவங்க எல்லாம் நடந்தாங்க. அதுக்கப்புறம் தண்டனையும் பெற்றார்கள். அதுக்கப்புறம் எம்பெருமானால மன்னித்து, அதாவது மரக்கருணைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு எம்பெருமான் அருளவும் செஞ்சார். அப்படி அவங்கள போல நம்ம நடந்துக்க கூடாது. அறிவு கெட்ட தினமாக எம்பெருமானை மதியாமல் நடந்த அந்த தேவர்களை போல இல்லாம நம்ம எம்பெருமானுடைய புகழை பாடுவோங்கிற இறப்பு புண்பட்டவா பாடி பூவள்ளி கொய்யாம். அவங்கள போல இல்லாம நம்ம எம்பெருமான் புகழை பாடி பூவை கொழியணுங்கிற. தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊனாடி நாடி வந்து உட்புகுந்தான் உலகர் முன்னே. நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடும்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவள்ளி கொய்யா. நாடி நாடி வந்து உட்புகுந்தான்கிற. அதாவது திருப்பெருந்துறையில குருநாதர் வடிவோடையும், மதுரையில குதிரை சேவகன் வடியிலையும் கூலி ஆளாவும் புட்டுக்கு மண் சுமந்தார்ல, அது மட்டும் திருக்கழுக்குன்றுல பல கோலங்களே வந்து காட்சி கொடுத்தார். அதனாலதான் நாடி நாடி வந்து உட்புகுந்தான்கிறார். அப்பதான் நாடி நாடி வந்து திருப்பெருந்துறை, மதுரை, உத்தரகோசம், அங்க கழுக்குன்றம், இத்தனை இடங்களே என் மணிவாசகரை தேடி வந்து சொல்றார். திருப்பெருந்துறையில எம்பெருமான் அவரை ஆட்கொண்டதுக்கு பல இடங்கள்ல அவர் சொல்றார். குதிரை சேவனா வந்தவனும் கூலியானா வந்தவனும் என் உள்ளத்தில் புகுந்தான்னு சொல்றார். அதாவது வைணவத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடமைக்கு ஒரு முழுக்கு உடையானுக்கு 10 முழுக்கும்பாங்க. ஒருத்தன் போட்டிருக்க மோதிரம் கிணத்துல விழுந்துருச்சுன்னா அந்த அவனுடைய உடைமை அது ஒரே தடவையில தண்ணிக்குள்ள போய் அடியில போய் தங்கிடும். ஆனா அந்த உடைமைக்கு சொந்தக்காரன் அந்த மோதிரத்தை தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அது கிடைக்கிற வரைக்கும் தண்ணிக்குள்ள முங்கி முங்கி அதை எடுப்பான். அதனாலதான் உடைமைக்கு ஒரு முழுக்கு உடையானுக்கு 10 முழுக்குன்னு சொல்லக்கூடியது. வழியோடு போன அந்த மணிவாசகரை எம்பெருமான் வழிய வந்து ஆட்கொண்டான். அதான் திருப்பெருந்துறையில் தன்னை ஆட்கொண்டு தன்னுடைய உடைமையாகவே ஆக்கி கொண்டான்னு சொல்றார். இப்ப இவர் உடைமையாகவும் குருநாதர் உடையாளனா ஆயிட்ட காரணத்தினால உடைமை எங்கே தெரிஞ்சாலும் அதை தேடி சென்று அருள் செய்ய வேண்டிய கடமை இந்த உடையானுடைய குருநாதருக்கு வந்துருச்சு. அந்த கருத்தை தான் நாடி நாடிங்கிற தொடர்ல எத்தனை ஆழமாக மணிவாசகர் சொல்றார். அடுத்து எரிமூன்று தேவருக்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றும் ஆகி உணர்வு அரிதாம் ஒருவனுக்கு புறமூன்று எரித்தவா பூவள்ளி கொய்யா. எரிமூன்று தேவருக்கு இறங்கி அருள் செய்து அருளிங்கிற எரிமூன்றுங்கிறதுனால அந்த அந்தணர்கள் காலை மத்தியானம் சாயந்தரம் 3 வேளைகளுக்கு ஆகவனியம், தட்சிணாக்கினி, காரிகபத்தியம், முக்தி வழப்பாங்க. இப்படி யாகங்கள் செய்து தேவர்களுக்கு உணவை தருவாங்க. அதாவது இப்படி அக்னியில பெய்யும் அவிசினை ஏற்கக்கூடிய தேவர்களின் துன்பங்களை நீக்க திரிபுரத்து அசுரர்களை அழித்தவர்னு சொல்றார். அதாவது தச்சன் செய்யக்கூடிய யாகத்தில் இருக்கக்கூடிய அபிஷ விரும்பி வீரர்கள் அந்த தேவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இங்க எம்பெருமான் அந்த தேவர்களுக்காகவே வந்து இந்த திரிபுரத்து அசுரர்களை கொண்டாருங்கிற. சிரமூன்று அந்தணன் திருப்புருவன் நெறித்தருள் இறைவன் திரிபுரத்து அசுரர்களின் இந்த கோட்டைகளை எரித்த விஷயம் இந்த திருப்புருவம் நெறித்தருளிங்கிறது. கோட்டைகளை எரிச்ச விஷயத்தை இங்க சொல்லியிருக்காரு. உருவூன்று என்ற தொடர் ரொம்ப நுண்மையான கருத்து. உருவம், அருவம், அருவுருவம். அதாவது திரிபுரத்து அசுரர்கள் வந்து தான் பெற்ற வரங்களின் வலிமையான வரங்களின் காரணமாக உயிர்களையும் தேவர்களையும் அச்சுறுத்தினார். அவிசு உணவுக்கு ஆசைப்பட்டு இவங்க தச்சனோட யாகத்துல கலந்துக்கிட்டாலும் அவர் தலைவன் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, தந்தையானவர் தப்பு செஞ்சாலும் தண்டிப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வேதனைனா ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்கல்ல. தாய் குழந்தை அழுதா ஓடி வருவாள்ல, அது மாதிரிதான் இத சொல்லுவாங்கல்ல. அந்த தேவர்களை துன்பம் தீர்ப்பதற்காக திரிபுரத்து அசுரர்களை எரிச்சார். அடுத்து சொல்றாங்கல்ல,
உருமூன்றுமாகி உணர்வரிது ஒருவன்கிறார்ல. உருமூன்றுனா என்ன? நீ 3 நிலை நம்ம பார்த்தோம். அருவம், உருவம், அரு உருவம். எந்த ஒரு பொருளுமே ஒரு 3 நிலையில ஒரே நிலையில தான் இருக்கும். அடுத்த நிலைக்கு போகணும்னா தன்னோட பழைய நிலையிலிருந்து மாறித்தான் போகணும். ஒரு பனிக்கட்டி இருக்கு. அப்ப பனிக்கட்டியா இருக்கும்போது அது உருகுனதுக்கு அப்புறம் அது தண்ணியா மாறும். தண்ணி பனிக்கட்டியாகும். அப்ப தண்ணி அங்க இல்ல. பனிக்கட்டி தான் இருக்கும். அப்ப அது மாறணும்னா இன்னொரு வேற அது மறைஞ்சுதான் மாறும். ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் உருவமாக உள்ள அதே நேரத்துல அரு உருவமாக இருக்கக்கூடிய பேராற்றல் உடையவன். அந்த இயல்பை கொஞ்சமும் மாற்றிக்காதவன். உருவநிலை, அரு உருவநிலை, உருவம், அருவம், அரு உருவம் 3 ஒரே நேரத்துல இருக்கக்கூடியவன். இப்படி 3 நிலையில இருக்கக்கூடிய எம்பெருமானை நம்மால பார்க்கவோ அறியவோ முடியாதுன்னு சொல்றாரு. உணர்றதும் கடினம். அதான் சொல்றாரு. ஒரு 3 மாறி உணர்வரிதான் ஒருவனுமேங்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான்னு சொல்றாரு. அடுத்த பாட்டு. வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அனங்கனோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடி பூவள்ளி கொய்யா. இந்த பாட்டை நினைச்சோனே நமக்கு அப்பர் பாட்டை நினைவு எல்லாருக்கும் வரும். வாழ்த்தவாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாது வீழ்த்தவா வினையே நெடுங்கால் மாசில் வினையும் மாலை மதியங்கிற பாடல். அதேதான் இங்க சொல்ற. உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லாருக்கும் மனம், மொழி, மெய்யின் 3 இருக்கு. இந்த 3 ஓரளவுக்காவது இணைந்து வேலை செய்யும் போதுதான் பயன் விளையும். அதாவது 3 ஒரே சமயத்துல வேலை செய்யும். மனசு ஒண்ணு நினைக்கும், கை ஒண்ணு செய்யும். பழக்கப்பட்ட வேலைன்னா கை வேலை செஞ்சுட்டே இருக்கும், மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கும். அப்படின்னா மனிதனால இதுக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். இறை அருளை துணைக்கு அழைச்சு கொண்டு அது கட்டாயம் நடக்கும். அதனாலதான் சொல்றாரு அதேதானே அப்பர் சொல்றாரு. வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன்னு தன்னுடைய 5ஆம் திருமுறையில சொல்லியிருக்காருல்ல. மணிவாசர் காலத்திலே சமுதாயம் வளர்ந்திருக்கு. அப்ப நாகரிகமும் வளர்ந்திருக்கு. அப்ப புற வளர்ச்சி காரணமாக அக வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கு. இறையுணர்வு முக்கவங்க ரொம்ப அப்பவுமே கம்மியாத்தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றாங்க அந்த சமுதாயத்துல ஒத்த அதாவது தன்போல கருத்துடையவர்களை தேடுறாரு. அப்படி தேடி பிடித்து தன் அறிவாற்றலால் சொல்றாரு. இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்துங்கிறார். அப்படி உணர்ந்த நிலையில வணங்குவதும் வாழ்த்துவதும் இறைவன்னு சொல்லாம தமக்கே உரிய முறையில திருவடிகளை முன்னடிச்சு வைக்க, அதாவது எம்பெருமானுடைய திருவடியை வைக்கிற. வளர்களல் வணங்க தலை வைத்துன்னு வாழ்த்த வாய்வத்துன்னு பாடுறார். அதாவது இறைவனை பத்தி சொல்றதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. திருமருகள் அவர் சொல்றாரு. பாடம் கொள்பவனும் கொள் பனுவல் திறம் கற்று போய் நாடங்குள்ளன தட்டிய நானிலீர் மாடம் சூழ் மருகள் பெருமான் திருவேடும் கைத்தோட வீடு எளிதாமைங்கிறார். பனுவல்னா வேதம். பாடம் கொள் பனுவல் திறம் கற்று போய் பல ஞானங்களை உள்ளடக்கிய நூல்கள் அனைத்தையும் திறம்பட கற்று மற்ற நாடுகள்ல உள்ள நாடங்குள்ளன தட்டிய நானிலி அந்த மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய விஷய ஞானங்களையும் கற்று அபர ஞானத்திலே சிறந்து விளக்கக்கூடிய ஞானம் இல்லாதவர்களேங்கிறார். நாடங்குள்ள தட்டிய நானேடிங்கிறார். மாலையில் சூழப்பட்ட திருமருகளில் எழுந்தருளிருக்க எம்பெருமானை கண்டு கைகோப்பி வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வீடு பேர் எளிதா கிடைக்குமேங்கிறார். அதே திருத்தாண்டகத்துல சொல்ற. பேரானை ஈருரிவை போர்வையானை புலியதலை உடையாடை போற்றினானை பாரானை மதியானை பகலானானை பல்லுயிராய் நெடுவழியாய் பறந்து நின்ற நீரானை காற்றானை தீயானானை நினையாதார் புறநெறிய நினைந்த தெய்வ தேரானை திருவேழி மடலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரை. அந்த கயமுகாசுரன்கிற அதாவது எதிர்த்து தன்னை கொல்லும் தன்மையோட வந்த அந்த தாரிகாவனத்து முனிவர்கள் ஏவிய அந்த யானையை கொன்று அதன் தோலை மேலாடையாக பொருத்தி கொண்டவர். புலியின் தோலை உரித்து இடையில் ஆடையாக உடுத்தி கொண்டவர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன் அட்டமூர்த்தமாக விளங்கக்கூடிய உயிர்கள் பகைவர்களுடைய முப்புறத்தை அழிக்க புறப்பட்ட போது ஊர்ந்து சென்ற தெய்வத்தன்மை பொருந்திய
அந்த ரிஷபங்கிற தேரை உடையவன், வாகனத்தை உடையவன், திருவழி மழலை என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனை சென்று சேராதவர்கள் தீநெறிக்கே சென்று சேரக்கூடியவர்கள்ங்கிற. அப்ப எம்பெருமானை வணங்குவது ஒரு பெரிய தவம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனாலதான் வாழ்த்தவாயும், உனக்கு நல்ல கண்ணு இருக்கு, எம்பெருமான் புகழ பாடு, பேசு, படி சொல்றார். வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும், எம்பெருமானே நினைச்சு பாடு பேசுங்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிய பேசக்கூடிய இந்த பாட்டோட இன்னைக்கு நிறைவு செய்வோம். திருப்புவழியில அடுத்த வாரம் மற்ற பாடல்களை பார்ப்போம்னு சொல்லி, இதுவரைக்கும் இந்த பொருளை அமைதியாக கேட்ட அடியார் பெருமக்களுக்கும் வாய்ப்படித்த இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நன்றி கூறி, வந்திருக்க அடியார்களுக்கும் வராத அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எல்லா வல்ல இறைவன் அருளாலும் மணிவாச பெருமான் அருளாலும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. முருகனே முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் யார். வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை மிகச் சிறப்பாக சொற்பொழிவாக அருமையாக பதம் பதமாக நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி இதுகாரம் 1 மணி நேரம் கேட்டு சுவைத்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, இது இந்த 1 மணி நேர நிகழ்வுகளே உங்களுக்கு ஏதாவது முத்தாய்ப்பாக அம்மாவிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று அவாம் இருந்தால் நடுவில் இருக்கும் பொத்தானை அழுத்தும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருச்சாழல் குறித்து அம்மா இன்னைக்கு அழகா எடுத்தாங்க. 8 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கணும். 1 மணி நேரத்துல இந்த திருச்சாழலே பெரும்பங்கு பிடித்தது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயார் திருவடி குறித்து அதுவே நல்லா அழகா சொன்னாங்க. பூவல்லி கொய்யாமோ. இந்த 1 மணி நேர நிகழ்வுல உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள அம்மா கிட்ட பகிரணும், இல்ல சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் பேசலாம். யாரெல்லாம் உள்வாங்கினீங்களோ அதுல ஏதாவது உங்களுக்கு தைத்திருந்தா அம்மாட்ட பேசலாம். சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். வாங்க கணபதி ஐயா வாங்க. வாங்க கணபதி ஐயா வாங்க. என்ன செய்தி கேட்டீங்க? பேசுங்க. தேவி அம்மா பேச போறீங்களா? அம்மாட்ட பேசுங்க. சிவாய நம. சிவாய நம. அருமையா இருந்ததுங்க. அந்த புருவ மத்தியெல்லாம் சொன்னது, விளக்க சொன்னதெல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்கம்மா. பெருமானே நாங்க நல்லா உள்வாங்கங்கம்மா. நாங்க இதுவே கிளாஸ் அது இதுன்னு போகணும்னா நாங்க டைம் வேஸ்ட் பண்ணி போகணும். எங்க இடத்துக்கே வந்து நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க எல்லாம் உங்க சுத்தி இருக்க மாதிரி ஒரு தோரணைங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா பெருமானே. சிவாயனம்மா. வீடு இல்லம் தேடி கல்வின்ற மாதிரி இல்லம் தேடி திருவாசகமா?
ஆமாங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் இது மாதிரி வகுப்பு இல்லைங்க ஐயா பெருமானே. ம். நல்லது. அதான் அம்மாவுடைய வாசகம். அம்மா வந்து அத உள்வாங்கி, திருவாசகத்த உள்வாங்கி சொன்னாங்க. நல்லது, நல்லது, நல்லது. இல்லம் தேடி வருது இல்லையா? அற்புதம், அற்புதம். ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? நடுவுல இருக்க பட்டன அழுத்துங்க. அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. என்ன உள்வாங்குனீங்க? என்ன செய்தி பேசுறேங்கம்மா. கேட்டீங்க? நம்ம சிவாய நம. அம்மா அந்த திருமால் வந்துக்கு கண்ணை தோண்டி அந்த மலர் ஒரு மலர் குறைந்தது தன் கண்ணையே தோண்டி மலரா சாத்தினார்லங்கம்மா. அதுக்கு சக்கரை அது ரொம்ப மனசுல ரொம்ப பதிஞ்சிச்சுங்க. அம்மா சொன்னது நல்லா இருந்ததுங்கம்மா. சிவ சிவ. இதுக்கு முன்னாடி அது மாதிரி கேள்விப்படவே இல்லையா? வசந்தியம்மா? கண்ணபுரம் கண்ணை எடுத்து வைப்பாங்க இல்லைங்க, அதுக்கப்புறம் திருமால் பண்ணது ஆ. இன்னைக்குதான் கேள்விப்படுறீங்கய்யா. பாருங்க. அதிசயமா இருக்குது. அம்மா நிகழ்ச்சியில தான் அது தெரியுமா? உங்களுக்கு தெரிய வந்ததா? ஆமாங்கய்யா, எனக்கு தெரியாதுங்கய்யா. இப்பதாங்க. கடவுளே, கடவுள். சரி, இறைவன் செயல். அது அம்மா வந்து இந்த செய்தி நடத்தி தான் திருமாலுடைய கண்ணு வலது கண்ணு செந்தாமரை போல இருக்கும். அது ஒரு 1008 தாமரையில 1007 முடிஞ்சு 1008வது தாமரையா தன்னுடைய கண்ணையே வச்சு கொடுத்து சலந்தரனுக்கு சலந்தரனையே பிளந்த அந்த சக்கரத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டுருவாரு. அந்த சக்கரம் வந்து பெறப்பட்டது. நிகழ்வு இன்னைக்கு சொல்லப்பட்டது. நலமுடைய நாரணருக்கு சலந்தரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலந்தரனை பிளந்து அந்த சக்கரம் கொடுக்கப்பட்ட செய்தி சொன்னாங்க இன்னைக்கு. அம்மா பரவாயில்ல, செய்தி உள்ள வாங்கியிருக்கீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அம்மாக்கு நன்றிங்கய்யா, ஐயாக்கு நன்றிங்கய்யா. சிவா. இந்த எனக்கு சலந்தரன் வந்து தேவர்களை ரொம்ப துன்புறுத்துறான். இந்திரலோகம், பிரம்மலோகம், திருமால இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம் எல்லா இடத்துலயும் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு கடைசிதான் கையிலைக்கு வர்றான். தேவர்களுக்கெல்லாம் பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளை அணிய வச்சு பரிகசிச்சு சிரித்தானா அந்த சலந்தரன். அவனை கொல்றதுக்காக தான் எம்பெருமான் அந்த சக்கரப்படையை உருவாக்குனான். அற்புதம். வேற யாராவது பேசணும்? ஒருத்தர் பேசுங்க. யாரு? வாங்க கீதம்மா. பேசுங்க 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 பேசுங்க. கேக்குது. சிவாய நம்ம திருச்சிட்டோம். அம்மா இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி தாமரை கண்களை பத்தி பெருமாளை பத்தி சொன்னது நல்லா உள்வாங்கணும்மா. ரெண்டாவது வந்து இந்த மண்டை ஓடுகள் வந்து மாலையை போடுறதை பத்தி நீங்க சொன்னீங்கம்மா. அதை வந்து நாங்கள் இப்போதாங்க நான் ஃபஸ்ட்டில் இப்போதாம்மா நான் கேள்விப்படுறேன். அதுமாதிரி நெட்டுப்பூர்வத்தை பற்றி சொன்னீங்க. பாடலேருந்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கம்மா. மனசில் நல்லா பதிகிற மாதிரி அழகாக எடுத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிகள் கூறியம்மா. சிவாய நமக. அதாவது அவர் எம்பெருமான் கையில வச்சிருக்க தலை வேற, அது பிரம்ம கபாலம். அவர் தலையில சூட்டி இருப்பாரு நகுவென் தலைன்னு அதுக்கு பேரு. இந்த தாரிகாவனத்து முனிவர்கள் அபிச்சார வேலை செஞ்சு இந்த மண்ட ஓட்டையை அனுப்புறாங்க. அந்த மண்டை ஓட்டையை வந்து எம்பெருமான் அதை அடக்கி எதிர்த்து வந்த மண்டை ஓட்டை தன்னுடைய தலை மாலையாக அணிந்து கொண்டார். அந்த தலை மாலை சிரிக்கிறது எப்படி இருக்கான், நகுவின் தலைக்கு பெரியவர்கள்லாம் சான்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த உலகம் போய் இந்த உலக பொருட்கள்லாம் போய் ஒரு காலத்துல நீங்க எல்லாம் சாம்பலாக போறீங்க, எம்பெருமான் ஒருவனே மெய்யுன்னு நினைச்சு அது சிரிக்கும் மாதிரி இருக்குமா. அது நகுவின் தலைக்கு அப்படி ஒரு பொருளும் சொல்லப்படுது. எம்பெருமான் கையில் சேரா தலைன்னு பேரு அதுக்கு. சிவாயனம். ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாயனம். சிவாயனம். அடுத்து வேற யாருக்கு அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறவங்க? திருச்சாழலும் வசந்தியம்மா இருந்த திருச்சாழல்னா என்னன்னு போன வாரத்துக்கு முன்வாரம் கேட்டாங்க. அதுக்கு பதில் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது வந்து ஊமை பெண்ணை வந்து பேச வச்ச ஒரு பெரிய பதிகம் அம்மா இந்த பதிகத்தை பாடுனா வீட்டுல வந்து பேசாம இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப இதான் சொல்லுவாங்கல்ல,
ரொம்ப நாளத்துக்கு பிறந்த குழந்தைங்க பேசாம இருக்கிற பிள்ளைங்க நல்லா பேசும், ஞானம் உண்டாகும்னு சொல்லுவாங்க இந்த பாடல்களை படிச்ச. ஆமாமா. அற்புதம், அற்புதம். சரி. இந்த பாட்ட பாடிட்டு, "சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கென் நாரணர்க்கன்று அருளிய ஆறு என்னேடி." இந்த அத ஒரு ரிதமா பாடணும். அடியனுக்கு வரல. சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடித்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கன்று அருளிய ஆறு என்னேடி நலமுடைய நாரணன் நயனமிடந்து அரணடிக்கீழ் அலராக இட ஆழி அருளினன் கான் சாழலோ சாழலோ சாழலோ. அற்புதம், அற்புதம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை ஆமா, நிகழ்ச்சியில் அத்தனை பங்கெடுத்த அத்தனை அடியார்களே சிவாய வந்திருக்க அடியார் சொல்லுங்கம்மா. அனைவரும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிட்டு நன்றிம்மா, நன்றிம்மா. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை மூலமாக இந்த திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நான் நிகழ்ச்சியில் அருள் நிகழ்ச்சியின் கீழ் தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் திருவாசகம் சொற்பொழி ஆற்றினார்கள். இதை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே இந்த அற்புதமான திரு பூவல்லி கொய்யாமோ அந்த பகுதியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க அனைவருக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. நன்றிம்மா, நன்றிம்மா.